பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினல்லவா அவரை துதிக்கலாமா? என்னால் ஒன்றும் கூடாது, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். சர்வவல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகள் இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர், என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஆமோஸ் 9வது அதிகாரம் 12வது வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். அன்பானவர்களே, கர்த்தர் ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். அழகாக நம்மோடு தான் சொல்லுகிறார். இந்த நம்முடைய கர்த்தருடைய வேதத்திலே வார்த்தைகளை வாசிக்கும் போது இது தாவீதோடு சொன்னது, இது யாக்கோபோடு சொன்னது, ஏசாவோடு அப்ரஹாமோடு சொன்னது என்று எந்த வார்த்தை இது கர்த்தர் நமக்காக எழுத்தந்திருப்பார். அந்த தாவீதின்ங்கிற பேரில் அவர் ஒரு நம்ம பேரை போட்டு வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசுவார். நான் உங்கள் விழுந்து போன கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிறார். இதெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ அருமையான வார்த்தை, எவ்வளோ அருமையான வார்த்தை. யார் யாரெல்லாம் தன்னுடைய குடும்பம் பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு குழி, என் குடும்பம் முன்னொரு காலத்தில் அப்படி இருந்து இப்போ ஒன்றும் இல்லாமல் போச்சு, நாங்கள் அழிந்து போனோமே, எங்கள் குடும்பம் பாழாய் போயிட்டு, எங்கள் பிள்ளைகள் பாழாய் போய்விட்டார்கள், அப்பா எங்கள் குடும்பத்தை மீண்டும் கட்டியெழுப்பா, எங்கள் வறுமையை நீக்குங்கப்பா, எங்கள் இல்லாமல் நீக்குங்கப்பான்னு சொல்லி கெஞ்சுக்கிறேன். உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உங்கள் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை எல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் அடைச்சி பூர்வ நாட்களில் இருந்த போல முன்காலத்தில் இருந்தது போல அதை திரும்ப ஸ்தாபிப்பேன் என்று இதெல்லாம் எதை திரும்ப எடுப்பித்து இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறேன் என்று சொல்லார். நம்புறீங்களா அன்பானவர்களே? நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அப்படியே செய்வார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மியான நாளுக்காக கூட நன்றியப்பா. நாளின் காலை முதலையும் மட்டுமா உடைய தயவுள்ள உங்க கிருபங்களை தாங்கினதேப்பா, அதனாலே பிழைத்திருக்கிறோமப்பா. இப்பொழுதும் அடியலோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உன்னுடைய கருத்துல தருகிறோமப்பா. யார் யாரும் என்னுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாழாய் போயிட்டு அப்பா, யார் அதை எடுப்பிப்பார் இந்த கவலையோடு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் அதை திரும்ப எடுப்பிப்பேன், அதை பூர்வ நாட்களில் இருந்தது போல திரும்ப ஸ்தாபிப்பேன் என்று சொன்னீங்களப்பா. நம்பி உன்னுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உன்னுடைய கருத்துல தர ஒவ்வொருடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் நீங்க திரும்ப எடுப்பித்து அதை திரும்ப ஸ்தாபிப்பீங்களாக கர்த்தாவே. ஒவ்வொரு அற்புதத்தை நடப்பிப்பீங்களாக உன்னுடைய கருத்துல ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தரும். இதற்குள்ளே மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வளமையும் பலன் ஞானமும் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.